இன்றைய தினம் கரூர் மாவட்டமே மகிழ்ச்சி கடல்ல திகழ்ந்துட்டு இருக்குது. ஏன்னா இங்க கரூர் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உங்களுக்கு யாருன்னு தெரியும், யாரு? திரு செந்தில் பாலாஜி. அவருடைய அடக்குமுறையை உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து இங்கே மக்கள் வெள்ளம் குழுமி இருக்கிறீங்க. இந்த வேலாயுதம் பாளையத்துக்கு வருவதற்கு எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டது என்று நான் வருகின்ற பொழுது குறிப்பிட்டார். இன்றைக்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் எழுச்சி பயண நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதை தடுக்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற அவல ஆட்சி திமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சருடைய பேச்சை கேட்டு வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு நெருக்கடி குடிக்கிறீர்களோ அவ்வளவு வீரியம் எங்களுடைய தொண்டருக்கு ஏற்பட்டு எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்ன, பிப்ரவரி மாதம் தேர்தல் அல்லது மார்ச் மாதம் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இதில் 3 மாதம், அதில் 3 மாதம், 6 மாதம் தான் திமுக ஆயுள் காலம் இருக்குது. இந்த 6 மாசத்துல நீங்க ஊசலாடி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு ஒருவருக்கு கடுமையான நோய்வாய் ஏற்பட்டா அவர் உயிர் பிழைப்பதற்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அப்படி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் கட்சிக்கும் வெண்டிலேட்டர் வைக்கப்பட்டு விட்டது. 6 மாசம் வரைக்கும் தான் அந்த வெண்டிலேட்டர் இயங்கும். அதுக்கு பிறகு மக்கள் சரியான முடிவெடுப்பார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும்.